மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பாலியல் ரீதியாக ஆண்களுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன், விந்து முந்துதல், இரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, அதே நேரத்திலே இந்த பாலியல் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, இல்லற வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற விரக்தி, அதன் காரணமாகவும் ஏன் அந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் என்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே அதாவது ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் எந்த நேரத்திலே பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே அதை பல பேர் என்னுடன் தொலைபேசியின் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நான் கன காலத்துக்கு முதல் நடத்திய நிகழ்ச்சியிலே கூட இதை சொல்லி இருக்கின்றேன். ஒருபோதுமே இரவிலே இந்த பாலியல் நடவடிக்கைகளை வைத்துக்கொள்ள வேண்டாம். மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் இருந்து, அல்லது ஒரு மனைவி வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கிற முழு வேலைகளையும் முடித்து பிறகு அதே போலதான் ஒரு அலுவலகத்துக்கு செல்லுகின்ற மனைவியாகவோ பெண் துணையாகவோ இருந்தால் அவள் பகல் முழுவதும் சரியாக கஷ்டப்பட்டு வேலை செய்து இரவிலே மிகவும் அசதியாக இருப்பார். அந்த நேரத்திலே கணவர் அந்த மனைவிக்கு கரைச்சல் கொடுக்கின்ற போது, கரைச்சல் கொடுக்கிற என்றால் செக்ஸ் பண்ண வருகின்ற போது, பாலியல் தொடர்புகளை வருகின்ற போது, அந்த நேரத்தில் யாருக்குமே வாழ்க்கை வெறுத்து போய்விடும். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் கூட சாதாரணமாக வைத்தியசாலையிலே உறங்கச் செல்லுகின்ற போது எங்களுக்கு ஒரு விதமான சத்தம் கிடையாது. சரியான டயர்டாக இருப்போம், சரியான களைப்பாக இருக்கும். அதே போலத்தான் இந்த பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு புத்துணர்ச்சி அல்ல ரிஃப்ரெஷ்ஷாக நல்ல புத்துணர்ச்சியுடன் நாங்கள் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் முதல் சொன்னது போல ஒன்று ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, அல்லது விரைப்படைந்தாலும் உடனடியாக விந்து வெளியேறுகிறது போல பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவேதான் அதே நேரத்திலே அவசரப்பட்டு கொண்டு இந்த பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். நான் சொல்லுவேன், அடுப்பிலே பானையிலே சோத்தை வச்சு போட்டு கேஸ் குக்கரையோ ரைஸ் குக்கரையோ போட்டு விட்டு செக்ஸ் பண்ண வேண்டாம். என ஒரே நினைப்பு விதப்பற்றியாக இருக்கும். அடுப்பில் இருக்கின்ற இந்த ரைஸ் குக்கரை, அரிசியை பற்றி, சோறை பற்றியத்தான் நினைவாக இருக்குமே தவிர முழு ஈடுபாட்டுடன் அந்த பாலியல் உறவிலே வைத்துக்கொள்ள முடியாது, பாலியல் உறவை வைத்துக்கொள்ள முடியாது. எனவேதான் மிக முக்கியமாக பல இடங்களிலே நான் கண்டிருக்கின்றேன். சில இடங்களிலே பார்த்தால் கூட்டு குடும்பமாக இருப்பார்கள். ஒரு அறையில் அம்மா அப்பா, மற்ற அறையில் பிள்ளைகள், மற்ற அறையில் அண்ணன், மற்ற அறையில் தங்கச்சி கணவருடன் இருப்பார். எனவே சில நேரங்களிலே மனைவியுடன் பேசுவது கூட பக்கத்து அறைகளுக்கு கேட்கக்கூடிய நிலைமையிலே ஒரு ஒழுங்கான பாலியல் தொடர்புகளை, ஒரு சந்தோஷமான பாலியல் தொடர்புகளை அப்படிப்பட்ட இடங்களை வைத்துக்கொள்ள முடியாது. அதன் காரணமாக எப்போதும் பயத்துடன், அதே நேரத்தில் சில பேர் இவருடன் மருந்துகள் வாங்கி, அந்த மருந்துகள் வாங்கி குடித்த பிற்பாடு அவர்கள் இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பாலியல் தொழிலாளிகளுடன் போய் செக்ஸ் பண்ணுகின்ற போது உங்களுக்கு என்ன தெரியும், மனசிலே பின்னால் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களை அறியாமலேயே ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்? எங்களுடைய நாட்டிலே போலீஸ் ரெய்ட் பண்ணுவார்களா ஹோட்டலை, அல்லது வேற யாரும் வருவார்களோ, அல்லது என்னுடைய மனைவியினுடைய சொந்தக்காரர் இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறார்களோ போன்ற பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். நான் சொல்லுவோம், அது ப்ரீ ஆக்கியபைட், பிரெயின் இஸ் ப்ரீ ஆக்கியபைட். எனவே வேற பிரச்சனைகள் மூளைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கின்ற போது முழு ஈடுபாட்டுடன் அந்த பாலியல் தொடர்பினை செய்ய முடியாது. அதே நேரத்தில் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்பவர்கள், பெரிய பெரிய வேலைகள் செய்பவர்கள் எல்லாம் நான் அவர்கள் சொல்வது என்ன, அறைக்குள்ளே, படுக்கை அறைக்குள்ளே நீங்கள் செல்லுகின்ற போது எல்லாவற்றையுமே கடத்தி விட்டு வாங்கலாம். பிஸ்னஸில் பிரச்சனை இருந்தால், இன்றைக்கு நல்லாக பிஸ்னஸ்க்கு வராவிட்டால், காசு வராவிட்டால், அந்த யோசனை நீங்கள் அறைக்குள்ளே போய் மனைவியிடம் தொடர்பு கொள்ளுகின்ற போது ஒரு ஆரோக்கியமான, ஒரு சாட்டிஸ்ஃபைடான, திருப்திகரமான
பாலியல் உறவுகளை வைத்துக்கொள்ள முடியாது. இருவருக்குமே, அது பெண்ணுக்கும் பொருந்தும், அது ஆணுக்கும் பொருந்தும். என்றபடியினாலே அலுவலக பிரச்சனைகள், அலுவலகத்திலே போஸுடன் சண்டை பிடிச்சது, மேல் அதிகாரிகளுடன் சண்டை பிடிச்சது, நாளைக்கு என்ன நடக்கும், எல்லாவற்றோடும் எல்லாமாக நாங்கள் ப்ரீ ஆக்கியபைடாக எப்போதும் எங்களுடைய மூளை நிரம்பியதாக இருக்கின்ற போது இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை மனைவியுடன் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியாது. என்றபடியால பிரச்சனைகள் ஏற்படும். எனவே என்ன பிரச்சனைகள், படுக்கறைக்கு வெளியிலே விட்டு போட்டு போக வேண்டும். அடுத்ததாக ஒருபோதுமே இரவிலே இந்த பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். நான் முதலிலே சொன்னது போல பெண்கள் சரியாக கஷ்டப்பட்டு உழைத்து எல்லா வேலைகளையும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து களைப்புடன் வந்து இருக்கின்ற போது அவருக்கு கூட இந்த பாலியலிலே ஒரு வெறுப்பு, அதாவது ஒரு என்ன சொல்லும், அதை ஒரு வெறுக்கிற ஒன்றாக அவருக்கு மாறிவிடும். எனவேதான் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இரத்தத்தில், ஆண்களில் இரத்தத்தில் இருக்கிற ஹோமோன் என்றாலும் பெண்களில் இரத்தத்தில் இருக்கிற ஹோமோன் என்றாலும், ஆண்களில் இருக்கிற டெஸ்டெஸ்டரோன், பெண்கள் இரத்தத்தில் இருக்கிற ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்டரோன் ஹோமோன், இந்த ஹோமோன்களுடைய அதாவது சர்ஜ் மிகவும் உயரமான அந்த ஹோமோன்களுடைய வெளிவருகை எந்த நாள் நேரத்திலே கூடுதலாக இருக்கின்றது என்றால் விடியற்காலை 4 மணியில இருந்து 5:30 மட்டும். இது முழு ஆராய்ச்சியின் மூலமாக ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. எனவேதான் இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்வர்கள் எப்போதும் காலையிலே 4 மணியில இருந்து 5:30 மட்டும்தான் தங்களுடைய இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நாங்கள் எல்லாரும் பழக வேண்டும். சில பேர், நான் என்னுடன் வேலை செய்கின்ற சில மருத்துவ தாதுகள் கூட, பெண்கள் கூட, நாங்கள் இப்படி நிகழ்ச்சிகளை நடத்தி லெக்சர்ஸ் நடத்துகின்ற போது கேட்ட பிற்பாடு விழுந்து சிரிப்பார்கள், டாக்டர் இந்த நேரத்திலே வந்து செக்ஸ் பண்ணுவார் என்று தெரியாதது. அது பிழை, நாங்கள் மாற வேண்டும். எந்த வெளியிலே விசிட்டர் இருப்பார்கள், வந்து வீட்டுக்குள்ளே அறையினுள்ளே மனைவியும் இருப்பது கிடையாது. அதெல்லாம் என்ன செய்கிறது, ஒரு ப்ரீ ஆக்கியபைட் மைண்டை எங்களுக்கு தருகின்ற, மூளையை தருகின்ற போது அதன் மூலமாக நான் முதலிலே சொன்னது போல இந்த பாலியல் வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஈடுபட முடியாது. என்றபடியினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரிலாக்ஸாக நல்லா ஆறுதலாக இருந்து நல்லா ஓய்வாக இருந்து நித்திரை கொண்டு காலையிலே 4 மணியிலிருந்து 5:30 மட்டும்தான் இந்த பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதுமே இரவிலே நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் சில பழக்க வழக்கங்களை பிழையான விதியிலே பழக்கிவிட்டோம். உதாரணமாக எங்களுடைய 3ஆம் உலக நாடுகளிலே காலையிலே எழும்பித்தான் பல் துலக்குவார்கள், இரவிலே பல் துலக்குவது கிடையாது. அதே போல காலையிலே எழும்பித்தான் குளிப்பார்கள், இரவிலே வேலை விட்டு வந்த பிறகு குளிப்பது கிடையாது. அது பிழை. எப்போதும் இரவிலே கட்டாயம் பல் துலக்க வேண்டும், காலையிலே பல் துலக்க வேண்டும் என அவசியம் கிடையாது. சில பழக்க வழக்கங்கள் நாங்கள் அப்படி பழகிவிட்டோம். இரவில் தான் செக்ஸ் பண்ணணும், நடுராத்திரியில் தான் செக்ஸ் பண்ணணும், இரவில் இருக்கின்ற எல்லா விளக்குகளை அணைத்து போட்டு நல்லாக இருட்டு அறையிலே தான் நாங்கள் பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இது மிகவும் பிழையான ஒரு கன்செப்ட், மிகவும் பிழையான ஒரு கருத்து. இது மிகவும் பிழையான ஒரு கருத்து என்றபடினால் இதை பெண்கள் கூட இந்த ரீதியிலே தான் நாங்கள் நாட்டில் இருக்கிறபடியால் இதே ரீதியிலே தான் நாங்கள் செட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் மாற்றுகின்ற போது என்ன நடைபெறும் என்றால், எங்களுடைய இந்த பாலியல் வாழ்க்கையிலே நாங்கள் நன்றாக இன்பம் அனுபவிக்க முடியும், அந்த பாலியல் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு செல்ல முடியும். பாலியல் வாழ்க்கை, செக்ஸ் லைஃப் உங்களுக்கு ஹெல்த்தியாக, நன்றாக, பிளஷர், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுதும் வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் பார்க்காத அறிமுகப்படுத்துங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்ல பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் டிக்டாக் அன்பர்கள் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.